ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர். இந்த டிசம்பர் மாதத்திலும் கூட கர்த்தருடைய வார்த்தையை உங்களோட பகிர்ந்து கொள்கிறதுல மிக்க சந்தோஷப்படுகிறேன். விசேஷமாக ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருக்கும் போது கர்த்தருக்கு இந்த வார்த்தை என்னன்னா, யோசுவா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். யோசுவா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்கிறது, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடே இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆண்டவர் யோசுவாக்கு சொல்லுகிற காரியம், நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. நான் மோசையோடே இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் யோசுவா. ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து என்னை பார்த்து சொல்லுகிற காரியம், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்படி அன்னைக்கு யோசுவாவுக்கு இந்த வாக்கை கொடுத்தாரோ அதே போல இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் தருகிற இந்த வாக்குத்தத்தம் என்னென்றால், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆண்டவர் யோசுவாக்கு இந்த வாக்குத்தத்தம் மட்டும் கொடுக்கல, ஆண்டவர் யோசுவாக்கு பல ஆலோசனைகளையும் கொடுத்தார். நம்ம அப்படியே கீழே வாசிக்கும் போது, ஆண்டவர் யாரையெல்லாம் விட்டு விலக மாட்டார், யாரை கைவிட மாட்டார் அப்படின்னா, நம்ம இஷ்டத்துக்கு வாழ்கிறவர்களுக்கு அல்ல, கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்கிறவர்களுக்கு மட்டுமே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கற்பனைகளை, கர்த்தருடைய வார்த்தைகளை கை கொண்டு வாழ்கிறவர்களுக்கு ஆண்டவர் அவர்களை விட்டு விலகுவதும் இல்லை, ஆண்டவர் அவர்களை கைவிடுவதும் இல்லை. இங்க யோசுவா 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகள் படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது உன் வழியை வாய்க்க பண்ணுவார், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய். ஹல்லேலூயா. இந்த நியாய பிரமாண புஸ்தகம் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக என்று ஆண்டவர் யோசுவாவுக்கு சொல்லுகிறார். ஆமென். இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. அந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்துல எழுதி இருக்கிறபடி நடக்கணும். நீ புத்திமானாய் நடந்துக்கோ அப்படின்னு சொல்லுகிறார் ஆண்டவர். நான் மோசையோட இருந்தனோ அதே போல நான் உன்னோடையும் இருப்பேன் அப்படின்னு என்ன பண்றாருன்னா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஆமென். யாரெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறார்களோ, கர்த்தருடைய வேதத்தை நேசிக்கிறார்களோ, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிறார்களோ, அவர்களை விட்டு ஆண்டவர் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை அப்படின்னு என்ன பண்றாருன்னா ஆண்டவர் வாக்கு தருகிறார். நம்ம உபாகமத்துல நம்ம வாசிக்கலாம், 31ஆம் அதிகாரத்துல எழுதப்பட்டிருக்கு, 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்துல போட்டிருக்கு. அது 31ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் மோசையோட பேசுகிறார். உனக்கு 120 வயது ஆகிவிட்டது, நீ என்ன பண்ண மாட்ட, நீ இந்த யோர்தானை கடந்து நீ போக மாட்ட. ஆனா என்ன பண்ணுவாரு, யோசுவா இந்த ஜனங்களை கானானுக்குள்ளே நடத்துவார் அப்படின்னு சொல்றாரு. அங்க நம்ம வாசிக்கும் போது பார்க்கலாம், உபாகமம் 31ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல போட்டிருக்கு, நீங்கள் பலம் கொண்டு திடன்மனனாய் இருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம், உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடே வருகிறார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னார். பின்பு மோசே யோசுவாவை நோக்கி, இஸ்ரவேலர் எல்லோரும் பார்த்திருக்க அவனை நோக்கி, பலன் கொண்டு திடன்மனனாய் இரு, கர்த்தர் இவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்திற்கு நீ இந்த ஜனத்தை அழைத்து கொண்டு போவாய், அதை இவர்கள் சுதந்திரிக்கும்படி செய்வாய். ஹல்லேலூயா. மோசே கிட்ட ஆண்டவர் சொல்லுகிறார், யோசுவாவை பார்த்து சொல்லு, நீ இந்த ஜனங்களை என்ன பண்ணுவ, கானானுக்குள்ள நடத்துவ. ஆமென். நீ பயப்படாது இரு. உபாகம் 31ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் பலன் கொண்டு திடன்மனதாய் இருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம், கர்த்தருடைய வார்த்தையை
பின்பற்றி கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிறவர்கள் எதை குறித்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, நீ இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக. யோசுவா 1:8 வாசிக்கிறோம். இப்படி எல்லாம் நடந்தா நீ புத்திமானா இருப்ப அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி நடக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எந்த காரியத்தை குறித்து நாம் பயப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியம் இல்லை. ஆமென். ஏன்னா ஆண்டவர் நமக்கு அந்த பயத்தின் ஆவியை நமக்கு தரல. அல்லேலூயா. அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்தி சுகாரத்தின் ஆவியை கருத்து நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம ரோமர்ல வாசிக்கிறோம், 8:15 வாசிக்கலாம். ரோமர் 8:14-15 போட்டிருக்கு. ரோமர் 8:14, மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருப்பார்கள். எவர்களெல்லாம் தேவனுடைய ஆவியானவர், இவர்களெல்லாம் ஆவியானவர் நடத்துகிறார்களோ அவர்கள் எல்லாம் தேவனுடைய புத்திரர்களாய் இருப்பார்கள். ரோமர் 8:15 சொல்கிறது. அந்தபடியே திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்தி சுகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். பாருங்க, அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க நம்ம பயத்தின் ஆவியை கர்த்தர் நமக்கு தராம ஆண்டவரை பார்த்து அப்பா பிதாவே இயேசுவே என்று நம்ம கூப்பிடத்தக்க ஆண்டவர் புத்தி சுகாரத்தின் ஆவியை தந்திருக்கார். ஆமென். நம்ம எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, எதை குறித்தும் திகைய வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. அந்த நம்மளுடைய எதிரிகள் எப்படி இருந்தாலும் சரி, நம்முடைய சூழ்நிலைமைகள் எப்படியா இருந்தாலும் சரி, கர்த்தருடைய வேதத்தை நேசித்து கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் அவர்களோட இருக்கிறார். ஆமென். ஆண்டவர் சொல்லுகிற காரியம், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கழிவிடுவதும் இல்லை என்று சொல்கிறார். நம்ம விசேஷமாக நம்ம எபிரேயர்ல வாசிக்கும் போது எபிரேயர் 13:5 சொல்லுகிறது, நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறதை போதும் என்று எண்ணுங்கள், நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. பாருங்க, நமக்கு இருக்கிறதை ஆண்டவர் நமக்கு எதை கொடுத்திருக்கிறாரோ அதற்கு ஸ்தோத்திரங்களை செலுத்தி, ஆண்டவரே இது எனக்கு போதும் ஆண்டவரே, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. ஆமென். நம்ம ஆண்டவரே எனக்கு இந்த போதும் ஆண்டவரே அப்படின்னு நமக்கு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி நம்முடைய வாழ்க்கையில நம்ம கடந்து செல்லும் போது கர்த்தர் சொல்லுகிற காரியம், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. அன்னைக்கு ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொன்ன காரியங்களை இன்னைக்கு நமக்கு நினைப்பூட்ட விரும்புகிறார். ஆமென். எப்படி ஆண்டவர் யோசுவா கூட இருந்தாரோ, அல்லேலூயா, அதே போல உங்களோட என்னோட கூட இருக்கிறார். ஆமென். அவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை. யாரெல்லாம் ஆண்டவருடைய வேதத்தை பிடித்துக் கொள்கிறார்களோ, ஆண்டவருடைய வேதத்தின்படி நடக்கிறார்களோ, ஆண்டவர் சொல்லுகிறார், நீ புத்திமானாய் நடந்துக்கோ, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் வாய் விட்டு பிரியாம இருக்கட்டும், நீ புத்திமானா நடந்துக்கோ. ஆமென். இன்னைக்கு புத்திமானா யாரெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை பற்றி கொண்டு தியானித்ததன்படி செய்கிறார்களோ அவர்களோடு எல்லாம் கர்த்தர் இருக்கிறார். ஆமென். ஆண்டவர் சொல்லுகிற காரியம், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அல்லேலூயா. ஆமென். கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, வாக்குத்தத்தத்திற்காக ஸ்தோத்திரம். இதை பார்த்து கொண்டு இருக்கிற அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவர்கள் கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கட்டும். இரவும் பகலும் நியாயப்பிரமாண புஸ்தகம், இந்த வேதம் அவர்கள் வாயை விட்டு பிரியாது இருக்கட்டும், தியானிக்கட்டும், இதன்படி நடக்கட்டும். கர்த்தர் ஆண்டவரே, நீங்க சொன்னீங்களே அதே போல, நான் உன்னை பட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை என்ற யோசுவா 1:5 ஆண்டவரே கர்த்தர்களோடு இருந்து நடத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் உம்மை நோக்கி அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்தி சுகாரத்தின் ஆவியை ரோமர் 8:15 எங்களுக்கு தந்திருக்கிறீரே, அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் வேண்டுகிறோம், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you. Happy December.